வணக்கம் 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 மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சும்மாவே நம்ம வந்து எக்கச்சக்கமான ஸ்பெஷலான டிப்ஸோடு வருவோம். ஸோ இது வந்து ஆயுத பூஜை அண்ட் சரஸ்வதி பூஜை ஸ்பெஷல் எபிசோட். ஸோ எக்கச்சக்கமான டிப்ஸ் வந்து இல்லாமல் உங்களுக்கு வந்து வருவோமா, நம்ம ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல் சேனல் சார்பாக உங்களுக்கு இன்றைக்கும் வந்து நிறையா டிப்ஸ் வந்து கிடைக்க போகுது. பட் ஆனால் பப்ளிக் கிட்ட இருந்து இல்லை, ஒரு முக்கியமான செலிபிரிட்டி கிட்ட இருந்து. அவங்க வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அவங்களோட ஹேருக்காக தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். பட் ஆனால் போக 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 அவங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது எக்கச்சக்க வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ரீக்ரியேஷன் வீடியோவும் பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது மூலமாக தான் நாங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க ஹேருக்காகவும் நாங்கள் வந்து உங்களுக்காக டிப்ஸ் வாங்கி தர போகிறோம். ஆல்சோ அவங்க எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்ல நல்ல வியூஸ் கொடுத்ததுன்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஹேர் தான். இல்ல அப்படி பார்த்தா யூடியூப்ல தான் ஃபர்ஸ்ட் அவார்ட் கொடுத்தாங்க. சில்வர் பட்டன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டா நான் வந்து பார்ப்பேன். ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு 100K கரெக்டாக அப்போ தான் செலிப்ரேஷன் பண்றேன். 1 lakh ஃபாலோவர்ஸ் வந்தாங்கன்னு இன்ஸ்டால செலிப்ரேஷன் பண்ணி வீடியோ போட்டு ஒரு 3வது நாளே ஐடி ஹேக் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக பேக் போனே அவங்க தான். அவங்க இல்லைன்னா கலாகல்யான்றவங்க இப்போ இந்த இடத்துல கிடையாது. இப்போ ஒரு 4 பேருக்கு தெரியுது, 4 இடத்துல அவார்டு கொடுக்குறாங்க, அதெல்லாம் பண்றாங்கன்னா என்னதான் என்னோட உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட சப்போர்ட்லன்னா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. த்ரிஷா மேமால நோட்டீஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். கரெக்டா? அது ரொம்ப பெரிய அன்எக்ஸ்பெக்டட். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து கொஞ்சம் நான் சொல்ல கேட்காது. ஒரு மாதிரி 3 ஸ்டெப்பா பண்ணிட்டாங்க. இவ்வளோ ஒரு கட்டு இப்படி இப்படின்னு. அது இப்போ மொத்தத்தையும் ஒரு ஈவனா கொண்டு வரதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே சரி நம்ம இதை சொல்லலாமே வெளியே, நம்மளும் ஏதோ அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்மளுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்தது தான் கலாகல்யா சீக்ரெட் ஹேர் ஆயில். ஸோ இதுதான் அந்த ஆயில் இல்லைங்களா? நிறைய பேர் கேட்பாங்களா, என்ன யூஸ் பண்றீங்க உங்க ஹேர் ஆயிலுக்கு, என்ன சீக்ரெட் எங்களுக்கும் சொல்லுங்க. அந்த ஒரு ஐடியாலே இந்த நேம் வச்சுட்டாங்க. ஒரு 2 weeks யூஸ் பண்ணும்போதே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது நல்லா நமக்கு தெரியும். நான் ஒரு 2 டைம்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து அந்த பொடுகு கம்மியாக இருக்கிறது நல்லாவே ஃபீல் ஆகும். பியூர் கோகனட் ஆயிலோட சேர்த்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 21 மூலிகை பொருட்கள் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ வணக்கம் மேம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல் சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். நிறைய நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் அதை பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஆல்சோ உங்களுக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விசேஷம் உங்களுக்கு நாங்கள் சேரும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் நம்ம ஆடியன்ஸ்க்கு உங்களை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம அதுக்கடுத்து ஆரம்பிக்கலாம் இன்டர்வியூ. ஓகே, என்னை பற்றி என்ன சொல்கிறதுனா, நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவுக்குள்ளே வரதுக்கான ரீசன் ஒன்லி ஒன் வந்து ஆக்டிங். ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சோஷியல் மீடியாவுக்குள்ளே அகல்யா கலாகல்யா அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து வந்தது. இப்போ ஓரளவு அதுக்கான அது வந்ததுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஓரளவு ஒரு படியாக எடுத்து வச்சுட்ருக்கோம், ஓரளவு நல்லா போயிட்டுருக்கு. எப்படி இன்ஸ்டாகிராமில் வந்து ரீக்ரியேஷன் வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, அது சொல்லலாமா? அவங்களுக்காக வரதை விட எனக்கு போது ரொம்ப பிடிக்கும் ஆக்டிங். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட கனவு வெளியே தெரியணும் அப்படின் போது சோஷியல் மீடியா வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஸோ நிறைய பேர் திறமையை வந்து அதை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறவங்க ஒரு சில சைடு, பட் நல்ல வழியில் நிறைய பேருக்கு அது வந்து உதவியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் சோஷியல் மீடியாக்குள்ளே வந்து. சூப்பர் மேம். உங்களோட வீடியோஸ் நிறைய ரீச் ஆகிருக்கு, நான் பார்த்துருக்கேன். பர்சனலி நான் உங்களோட ப்ரொஃபைல்லாம் நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தப்போ நிறைய ஹோம்ஒர்க்லாம் பண்ணப்போ எக்கச்சக்க வியூஸ்லாம் வந்து போயிருந்துச்சு. எங்கேருந்து அது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எங்கேருந்து மேம் உங்களுக்கு கிடச்சிச்சு? ஓகே, இந்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம கொஞ்சம் ரீச் இருந்துச்சு, இந்த வீடியோ வந்து எல்லாராலையும் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு எந்த வீடியோ சொல்லுவீங்க? ஓகே, எனக்கு ஸ்டார்டிங்கில் நல்ல வியூஸ் கொடுத்ததுன்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஹேர் தான். நார்மல் நான் சும்மா எதனா நடந்து போகும்போது சும்மா அம்மா வீடியோ எடுப்பாங்க, இல்லை அக்கா எதனா வீடியோ எடுக்கும்போது அப்படி போகும்போது ஃபஸ்ட்டு வியூஸ் வந்தது ஹேரில் தான் எனக்கு வந்தது. பட் நிறைய கிரியேஷன் வீடியோஸ் வந்து நிறைய பண்ணுவேன். அது நம்ம இதில் இவ்வளோ இன்புட் போட்டிருக்கோம், ஒரு சிலர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருப்போம், அது போட்டிருப்போம், அது நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னு ஒரு இதோட போடும். பட் அது ரீச் ஆகாது. என்னை பொறுத்தவரையும் அன்எக்ஸ்பெக்டட் தான், எந்த வீடியோ போகணுன்னே சொல்ல முடியாது. பட் என்னோட ஹேருக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் சப்போர்ட் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா அதை லைக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமா. ஸோ ஹேர் ரிலேட்டடாக போகலாம். நான் வந்து அதுக்கடுத்து நம்ம நிறையா அதை தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டையும் நான் டச் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதுவும் கேட்குறேன். ஸோ நான் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே பார்த்தது வந்து அலசி ஆராய்ஞ்சதில் எக்கச்சக்க அவார்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் எங்கள் எடிட்டர் சொல்லி இப்போ இந்த அவார்ட்ஸ்லாம் நாங்கள் போட சொல்கிறோம், நாங்கள் வந்து வீடியோ எடுத்து வச்சிட்டோம். ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன், இது வந்து எப்படி வந்து அவார்ட்ஸ்லாம் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க?
அது எல்லாமே இந்த இயரில் வாங்கினது தான். ஸோ லாஸ்ட் இயர் வரையும் நான் பெருசாக அவார்ட் ஃபங்க்ஷன் எதுவும் நான் போனதில்லை, இன்வைட் பண்ணதும் இல்லை. இந்த இயர் தான் ஃபஸ்ட்டு சென்னையில் தான் சமுத்திரம் அவார்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் இல்லை அப்படி பார்த்தா யூடியூப்பில் தான் ஃபஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க. சில்வர் பட்டன் தான் என்னோட ஃபஸ்ட் அவார்டாக நான் வந்து பார்ப்பேன். ஸோ செகண்டாக சோஷியல் மீடியாவிலேருந்து நம்மளை வந்து பார்த்து கொடுத்ததுன்னா சமுத்திரம் அவார்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே 1 by 1 அதுக்கப்புறம் நம்ம ஐடி கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 or 9 இப்போ இன்னும் வேற ஒரு 4 பெண்டிங் அவார்ட்ஸ் இருக்குது. போனோம் அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் இன்னும் பெண்டிங் அவார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அவார்டு வாங்குறதுக்காகவே ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளோட கனவு இல்லை, இதெல்லாம் நடக்குமா நினைக்கும் போது இது நடக்குதுரா அப்படின் போது அது ரொம்ப சந்தோஷமாக தான். சாதாரண மனுஷன் டு அசாதாரண விஷயம் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஒரு கனவாக தான் இருக்கும். அது விஷயத்தில் நீங்கள் கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அண்ட் ஆல்சோ உங்களோட ஐடியா ஒரு முன்னாடியே நீங்கள் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருந்த ஐடியும் இல்லை இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 100K கரெக்டாக அப்போ தான் செலிப்ரேஷன் பண்ணுறேன். 1 lakh ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னு இன்ஸ்டாவில் செலிப்ரேஷன் பண்ணி வீடியோ போட்டு ஒரு 3வது நாளே ஐடியா ஹேக் பண்ணிட்டாங்க. அது என்ன வச்சே ஹேக் பண்ணாங்க. அதுதான் இன்னும் ஒரு பெரிய ட்விஸ்டே. இந்த மாதிரி அப்போ எனக்கு அவ்வளோ அனுபவம் கிடையாது. உங்கள் ஐடி வந்து காப்பிரைட் ஆயிருக்கு, நீங்கள் அது எப்படி காப்பிரைட் ஆகும்னு இப்போ நான் கேட்பேன். ஏன்னா எல்லாருமே ரீல்ஸ் தான் போகிறோம், எல்லாரும் போட்டு சாங் தான் போகிறோம். அப்போ அந்த அளவுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லை. ஐயோ காப்பிரைட்டிங்க இப்போ தானே நம்ம 100K எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறோம் அதை மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தெரியல நான் பாட்டு உள்ளே போய் எல்லாம் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். அப்படியே இன்ஸ்டா ஐடி யூடியூப் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. அப்புறம் தெரிஞ்சவங்களை வச்சு யூடியூப் மட்டும் ரெக்கவர் பண்ணி வாங்கிட்டோம். பட் இன்ஸ்டா போனது தான் அப்படியே ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டேன். ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரியல நான் இன்ஸ்டாவில் 100K ஃபாலோவர்ஸ் இப்போ விட அப்போ ரொம்ப பெருசு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 2 years பேக் நம்ம போயிடுச்சு அப்படின்னு பரவாயில்ல. அப்புறம் என்னோட வீட்டில் அம்மா அக்கா எல்லாருமே சொன்னது நீ உன்னால் முடியும் போடு 3 மாதம் உன்னோட ஹார்ட் ஒர்க்கை போடு கண்டிப்பாக அதனும் அதே மாதிரி போட்டு 3 மாதத்தில் அகைன் அந்த ஃபாலோவர்ஸ் எடுத்துட்டோம். பெரிய விஷயம். இப்போ வந்து அதை விட அதிகமாக நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க, முன்னேறி போயிட்டுருக்கீங்கன்னு போது பெரிய விஷயம். ஸோ அம்மா அக்காலாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. ஸோ எப்படி அம்மா அக்கா அது உங்களை பற்றி சொல்லுங்களேன். எப்படி உங்களுக்கு வந்து உங்களோட க்ரோத்துக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? ஃபுல்லாக பேக் போனே அவங்க தான். அவங்க இல்லைன்னா கலாகல்யான்றவங்க இப்போ இந்த இடத்துல கிடையாது. இப்போ ஒரு 4 பேருக்கு தெரியுது, 4 இடத்துல அவார்டு கொடுக்குறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்கன்னா என்னதான் என்னோட உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட சப்போர்ட்லன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கணும் தெரியாது. ஏன்னா அம்மா பண்ணுறாங்க ஓகே, அக்கா வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் பண்ணுறது சண்டை பிடிச்சி நாங்கள் சண்டைலாம் போடுவோம். பட் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஃபுல் சப்போர்ட் அவங்க தான். அவங்க இல்லைன்னா நான் சமீரா ரெட்டி அமலா பால் அந்த வேட்டை போட அக்கா அந்த மாதிரி கூட. சரி ஓகே ஓகே. ஆல்சோ இப்போ அந்த வீடியோஸ்லாம் சில வீடியோஸ் பார்த்தேன், லாஸ்ட்டாக லேட்டஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தீங்க. அதில் ஒரு வீடியோ த்ரிஷா மேமால நோட்டீஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். கரெக்டாக? அது ரொம்ப பெரிய அன்எக்ஸ்பெக்டட், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து கரெக்டாக அது எடுக்கும். இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது ஆக்சுவலாக அந்த ரீக்ரியேஷன் வீடியோ கூட போடல. அவங்க போட்டிருந்த வந்து அந்த கரண்ட் போயிடுச்சு. அதை நான் சும்மா சாதாரணமாக எடுத்தேன். கரெக்டாக ரெடி ஆகிட்டு மேலே வரேன், கரண்ட் போயிடுச்சு. என்னடா இது நம்மளுக்கு வந்து சோதனை மாதிரி அதை சும்மா ஃபன்னாக எடுத்து போட்ட வீடியோ. அதை அவங்க பார்த்து ஸ்டோரி போட்டான் போது ஏதோ ஒரு இடத்துல ஜஸ்ட் ஸ்மைலாவது வந்திருக்கோம்ல அந்த வீடியோ. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். ஏன்னா நம்மளாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் வந்து அப்போ ரொம்ப சின்ன வயசில் இப்பயும் த்ரிஷா மேம் பிடிக்கும். பட் அப்போ ரொம்ப பிடிக்கும் த்ரிஷா மேம் ஃபேன் அப்படின்னு வச்சுக்கலாம். சின்ன வயசுல இந்த 4வது படிக்கும்போதுலாம் நோட் புக்கில் அவங்க படம் போட்டது தான் வந்து. இதில் நீங்கள் சின்ன வயசுன்னு சொல்கிறீங்களா இல்லை த்ரிஷா மேம் பெரிய வயசுன்னு கலாய்க்கிறீங்களா? அப்படி இல்லை. நான் வந்து ஒரு 4வது 5வது படிக்கும்போது அந்த நோட் புக்கில் வந்து த்ரிஷா மேம் அந்த ஆஃப் சாரி போட்டுட்டு அந்த ஃப்ரீயர்லாம் விட்டு அதுதான் வந்து நான் வாங்கி வச்சு யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி நம்ம பார்த்த த்ரிஷா மேமோட ஸ்டோரியில் இன்றைக்கி நம்மளோட வீடியோ இருக்கான்றது வந்து என்னால் நான் நேற்று நைட்டு கூட யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம் இல்லை இவ்வளோ தூரம் வந்திருக்கா, ரொம்ப பெரிய விஷயம் தான். ஈபிக்காரர் கால் பண்ணி தேங்க்ஸ் சொன்னீங்களா? கரண்ட் கட் பண்ணதுக்கு அது பண்ணிடுங்க. அது பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடாக நம்ம பார்த்தோம். நெகட்டிவ் சைட் ஆஃப் இன்ஸ்டாகிராம், நெகட்டிவ் சைட் ஆஃப் சோஷியல் மீடியாவும் இருக்கும். கரெக்டாக? அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணாமல் வந்திருக்கவே முடியாது. ஸோ அதை எப்படி மேம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டம் தான். ஓப்பனாக சொல்லணும்னா ஈஸியாக நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிடுவேன், இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப என் சைடுன்றதை விட அம்மாக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படிலாம் நம்ம பொண்ணை கமெண்ட் போடுறாங்களே அப்படின் போது. ஸோ அவங்க சைடு பார்க்கும்போது நான் அதில் விடுமா இதெல்லாம் பார்த்தா வந்து அம்மாவுமே இதெல்லாம் படிப்பாங்க அந்த கமெண்ட்ஸ். அம்மா ஓரளவு படிப்பாங்க, ஒரு சில தமிழ்லேயே போடுறாங்கல்ல. ஸோ அப்படி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க தெரியும், பார்ப்பாங்க. அப்போ நான் அதை சொல்லுமா பேசுகிறவங்க அதுதான், இங்கே இருந்தாலும் பேசுவாங்க, அங்கே இருக்கிறவங்களே இப்போ வரையும் பேசுகிறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கவங்களே பேசிட்டு தான் இருக்காங்க. அப்படின் போது நம்மளாம் ஒரு ஆளே கிடையாது. அதனால் நம்ம வந்து அதை கண்டுக்காமல் இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிறது என்னோட தாட். ஸோ அவ்வளோதாங்க. அவங்க மட்டுமே வந்து அந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா கிடையாது. கண்டிப்பாக அவங்க பொண்ணோ அவங்க பையனோ வந்து பெரிய ஆளாக வளரும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாகவே அதை வந்து நோட் பண்ணுவாங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நெகட்டிவ் வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது கண்டிப்பாக அவங்களுக்கும் வலிக்குங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் அவங்க அம்மா அப்பாவுக்கும் வலிக்கும்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கலாமே. எவ்வளவோ பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது, அதை சொல்லாட்டாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் நெகட்டிவாக சொல்லாமல் விட்டுலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இவங்க மூலமாகவும் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஒரு பக்கம் இருக்குது, யூடியூப் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க? கண்டினியூஸாக விளாக்ஸ்லாம் போட்டுட்ருக்கீங்களா? உண்மையாக சொல்லணும்னா இப்போ ஒரு 2 மாதமாக வந்து சுத்தமாக விளாகே போட முடியல. எப்பயாச்சும் ஒன்று தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு சுத்தமாக ஸ்டோரேஜ் இல்லை ஃபோனில். இன்னும் எவ்வளோ ஜிபி தான் வாங்கினா எனக்கு 10 மணி தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நானும் எவ்வளோ ஸ்பேஸ் க்ளீன் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஃபுல்னால சும்மா ஷார்ட்ஸ், ஆனால் ஷார்ட்ஸ் போடாமல் இருக்க மாட்டேன், அது போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஸோ விட்டுற மாட்டேன். இது எவ்வளோ தூரம் பார்த்துருக்குறேனோ அந்த மாதிரி அந்த ஐடியும் பார்த்துருவோம். அண்ட் ஆல்சோ மேம், இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரெண்டுமே பார்த்தாச்சு. ஸோ இதிலேருந்து நீங்கள் அதுக்கு அடுத்து உங்களோட பாதை வந்து எப்படியா இருக்கும், எப்படி வந்து நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? நம்ம முடிவு பண்ணுறது இல்லை, என்னோட ஆசைன்னு வேணால் சொல்லிக்கலாம். என்னோட ஆசை வந்து சினிமாக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுக்காக தான் இதுல வந்தது. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஹிட்லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அது ரொம்ப சின்ன ரோல் தான், பட் ஆனால் வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். அடுத்து தேசிங் ராஜா 2லேயும் வந்து ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சிபி சாரோட மூவி ஒன்று பண்ணியிருக்கோம், அதுவும் ரிலீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் அதுதான் நான் ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கேன். வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம முகம் நல்லா வெளில தெரியணும். என்னோட ஃபுல் ஆசை கனவு எல்லாமே வந்து அடுத்த கட்டம்ங்கிறது சினிமாக்குள்ளே நான் எப்படி போக போகிறேன் அதான். ஓகே, ஸோ கண்டிப்பாகவே வந்து இதெல்லாம் வந்து சீக்கிரமே நிறைவேறும் அப்படின்னு நாங்களும் வந்து வாழ்த்திக்கிறோம் எங்கள் வியூவர்ஸ். ஸோ அப்போ வந்து உங்களை மாதிரி ஓகே நானும் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ, ஒரு ரீக்ரியேஷன் வீடியோ பண்ணணும், இதெல்லாம் வந்து நான் பண்ணி நானும் அதுக்கடுத்து நான் போகணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பொண்ணுங்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் வந்து அட்வைஸ்ன்னு சொல்ல வேணாம், ஏதோ ஒரு டிப் நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? கண்டிப்பாக உங்களோட கனவு ஏதோ ஒன்று தேடி நீங்கள் இந்த மீடியாக்குள்ளே வரீங்க, சோஷியல் மீடியாக்குள்ளேன்னா தைரியமாக பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் வந்து அதை மெயினாக அந்த கமெண்ட்ஸில் சொல்கிறேன், நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அதை தட்டி விடுறதுக்கு நிறைய கைகள் வரதான் செய்யும். பட் நீங்கள் அதெல்லாம் பற்றி கேரே பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை தைரியமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக சடனாக நம்மளுக்கு ஒரு வழி வந்து கிடச்சிடாது, பட் நம்ம அதுக்கான பாதையை தேடி போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நாள் வந்து நம்மளுக்கான ஒரு இடம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்களா ஆர்னு கூட ஸோ அந்த பஸ்காரரும் வந்து அன்பெய்ட் ஆக்டர் போல் நம்மளோட இதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இதுக்காக வந்து அவங்க நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நாம் முக்கியமாக இங்கே வந்தது வந்து ஒரு ரீசன்னால தான். ஸோ அதுக்காக போகலாம். ஸோ உங்களோட ஹேரை வந்து அப்படியே நீங்கள் முன்னாடி எடுத்து போட்டிங்கன்னா ஸ்லோ மோஷனில் நம்ம எடிட் பண்ணி ஸ்லோ மோஷன் போட்டு போகிற வரை கொஞ்சம் நான் கேட்காது. ஸோ எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி இதை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிங்க? ஆக்சுவலாக என்னோட ஹேருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. இப்போ நானே அதை நிறைய டைம் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஹேர் வந்து லாங் ஹேர் தான் எனக்கு, பட் ஒரு 1 year பேக் வந்து எனக்கு ஒரு பெரிய அன்எக்ஸ்பெக்டட் ஹேர் கட் வந்து ஆச்சு. ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு நான் சும்மா ஸ்டைல் முடி மாதிரி ஃப்ரண்ட்டில் எதனா பண்ணுங்கன்னு போனதுக்கு என்னோட ஹேரை லேயர் கட்டுங்கிற பேரில் ஒரு மாதிரி 3 ஸ்டெப்பாக பண்ணிட்டாங்க. இவ்வளோ ஒரு கட்டு இப்படின்னு அது இப்போ மொத்தத்தையும் ஒரு ஈவனாக கொண்டு வரதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவு அந்த லென்த் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஸ்கூல்லேருந்தே நீங்கள் வந்து இல்லை நம்ம லென்த்தாக தான் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையா, இல்லை நேச்சுரலாக அது போக்கில் விடுவோம் அப்படின்னு விட்டிங்களா? ஆக்சுவலாக எனக்கு அந்த எண்ணெல்லாம் இல்லை. ஸ்கூலில் இருக்கும்போது இன்னும் கேட்டால் எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருந்தான். மடிச்சு போட்டால் இவ்வளோ கூட இருக்காது, அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய மொட்டை அடிச்சிருவாங்க சின்ன வயசில். இந்த பெயின் தொல்லையும் அப்போலாம் கொஞ்சம் ஜாஸ்தி எனக்கு. ஸோ அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கே தெரியல எனக்கு எப்போ லாங் ஹேர் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு மெச்சூரிட்டிக்கு அப்புறம், அதாவது நம்ம ஒரு 13-14 ஏஜுக்கு அப்புறமா அப்படியே அவ்வளோவா அப்போல்லாம் மொட்டை அடிக்கலாம். அப்போ கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பார்த்து கேட்குறேன், உனக்கு இவ்வளோ பெரிய முடியும், அப்போ தான் நம்மளுக்கு லாங் ஹேர் இருக்கும் அப்படிங்கிறதே அப்போ தான் தெரியுது. அதுக்கப்புறம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணேன் நான். அம்மா மெயினாக ஹேர் கட் எங்கேயுமே பண்ண விட மாட்டாங்க. அவங்க தான் எப்பயுமே அந்த 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த நம்மளோட வேர் முடி சொல்லுவாங்க கீழே இருக்கும், அந்த என்ன சொல் வெடிப்பாக இருக்கும்ல, அதை மட்டும் அவங்க மட்டும் தான் கட் பண்ணுவாங்களுக்கு. நம்மளை வேற எங்கேயுமே ஹேர் கட் பண்ண விட மாட்டாங்க. அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறது அப்படி பார்த்தா. ஓகே. ஆனால் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து கண்டிப்பாக பின்னிட்டு தான் போட சொல்லுவாங்க, கரெக்டாக? ஸோ அந்த அப்போ வந்து அம்மா வந்து கண்டிப்பாக என்ன தேய்ச்சி விட்ருவாங்க. அப்போல்லாம் தோணிருக்கா, ஐயா என்னடா இது இந்த முடியை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ட்டு ஏதாச்சும் தோணிருக்கு? அப்போ ரொம்ப கம்மி தான் அதை சொல்லலாம், பட் அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கும். பின்னுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அம்மா. அவங்களுக்கு எப்படி சொன்னால் இப்போ இருக்க அடர்த்திக்கு 3 மடங்கு அது அப்போ இருக்கும். லென்த் கம்மி தான், பட் அடர்த்தி நிறைய இருக்கனால பின்னி போடுறதுக்கு அவங்களுக்கு முடியாது. நான் நார்மலாக வீட்டில் இருக்கும்போது பின்னி போடும்போது அவன் முடிய பின்ன முடியல என்னால் அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. அப்போ ஸோ அந்த எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்தது இல்லை, அவங்களுக்கு தான் பின்ன கஷ்டமா. ஓகே. அப்போ வந்து என்ன ஆயிலில் வந்து அம்மா வந்து ஏதாச்சும் சொல்லி கொடுத்துருப்பாங்களா, இதெல்லாம் நீ வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க? நம்ம அப்போ இருந்தே அம்மா மேக் பண்ணி கொடுக்குற ஆயில் தான், அது நான் மேக்ஸிமம் பெருசாக எங்கேயும் சொன்னதில்லை. இப்போ ரீசெண்டாக நான் ஹேர் ஆயில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட ஓன் பிராண்டு. அதுக்கு முன்னாடி கேட்கும்போது நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகிற விஷயம்
எனக்கே இது வந்து அந்த ஆயிலோட பவர் எப்போ தெரிய ஆரம்பிச்சுன்னா என்னோட அந்த ஹேர் கட் சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி ரொம்பலாம் தேய்க்க மாட்டேன், என்னெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக வைக்க மாட்டேன். அப்போ அம்மா சொன்னாங்க, சரி அது ஆக்சுவலாக அம்மாவுக்கு தெரியாது அந்த ஹேர் கட் நான் சொல்லாமல் போய் பண்ணிட்டேன். அது சொன்னாங்க, இந்த விஷயத்த கேட்காம பண்ணேன், இப்போ இந்த ஆயிலையாவது அட்லீஸ்ட் நீ வாரத்துக்கு 2 டைம் நான் சொல்கிறேன் கண்டினியூஸாக வெயினாங்க. அதே மாதிரி வச்சுட்டு எனக்கே ஷாக், என்னடா உண்மையாக அது ஹேர் குரோத் நல்லா கொடுக்குது அப்படின்னு போது தான். ஸோ அப்போ ஏன்ட்டையும் நிறைய பேர் நம்ம யூடியூப்ல இருந்து எல்லாருமே கேட்கும்போது என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கக்கா சொல்லுங்கன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே சரி நம்ம இதை சொல்லலாமே வெளியே, நம்மளும் இதை அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்தது தான் கலாகல்யா சீக்ரெட் ஹேர் ஆயில். ஸோ இதுதான் அந்த ஆயில் இல்லைங்களா? நிறைய பேர் கேட்பாங்களா, என்ன யூஸ் பண்றீங்க உங்க ஹேர் ஆயிலுக்கு, என்ன சீக்ரெட் எங்களுக்கும் சொல்லுங்க. அந்த ஒரு ஐடியாலே இந்த நேம் வச்சுட்டாங்க. ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணும்போதே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது நல்லா நமக்கு தெரியும். நான் ஒரு 2 டைம்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து அந்த பொடுகு கம்மியாக இருக்கிறது நல்லாவே ஃபீல் ஆகும். பியூர் கோகனட் ஆயிலோட சேர்த்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 21 மூலிகை பொருட்கள் வந்து இதில் ஆட் பண்ணுறோம்.